படம் ஹேராம் விஸ்வரூபம் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் இதுவும். பிடிச்சிருந்தது, போர் அடிக்கல, நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்கேன். சிதம்பரம் நல்லா பண்ணியிருக்கேன், எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சுமாராக இருக்குங்க, ஒரு தடவை பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவு எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல வராங்கன்னே புரியல. தீவிரவாதத்தை எடுத்து இது பண்ணுறாங்க. கமல் எப்போவுமே நல்லா பண்ணியிருக்காரு, சிலம்பரசனுமே நல்லா பண்ணியிருக்காரு, 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கதை வந்து எதிர்பார்த்த அளவு நாலாம் பரவாயில்ல, சுமாராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். பார்க்கலாம், நிறைய வாட்டி பார்க்கலாண்ணா, நல்லா இருக்குது. என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கமலோட என்ட்ரி தான். அவர் திரும்ப போயிட்டு அவர் இறந்துடுற மாதிரி காமிக்கிறாங்க, திரும்ப ஒரு என்ட்ரி ஆகிறார் இல்லையா, அந்த சீன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது படம். எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். எஸ்டிஆர் பிடிக்காம யாராக இருப்பாங்களா சொல்லுங்கள்? எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இருக்கா, வாடா இல்லை, நல்லா தான் இருக்குது படம். பார்க்கலாம், ரிவ்யூ பார்த்து அப்படி இப்படி நம்ம எதுவும் எடுத்துக்கூடாது. படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும். நல்லா இருக்குது சார், எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதான் எஸ்டிஆர் கமலஹாசன் சார், வேறு என்ன வேணும்? படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ரிவ்யூஸ் தயவு செஞ்சு பார்த்துட்டு பப்ளிக் வந்து எதுவும் நினச்சிக்கிட்டு வராமலாம் இருக்கக்கூடாது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. எஸ்டிஆருக்காக தான் வந்தேன். உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. எஸ்டிஆர் பண்ணாலே நல்லா தானே இருக்கும். அதில் எஸ்டிஆர் தனியாலாம் பிரித்து பார்க்க முடியாது, நல்லா பண்ணார். கமல் ஆக்டும் நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு கமல் எஸ்டிஆருக்காக வந்து பார்த்தேண்ணா. அது எதுவாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எஸ்டிஆருக்காக பார்ப்பேன். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதாண்ணா, வேறு எதுவும் இல்லை. மணிரத்னம் அவருக்காக பார்க்கலாம். எஸ்டிஆர் அப்புறம் என்னென்ன வேணும்? அப்படிலாம் சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க, கரெக்டாக தானே இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் சொல்ல வேணும். எல்லாமே பர்ஃபெக்டாக தானே இருந்துச்சு, சூப்பர் தான் படம். ஓரே அடிக்கல, சில பேர் அப்படி சொல்கிறாங்க, ஆனால் சூப்பராக தான் இருக்குது. தெரியல, என்ன எல்லோரும் பார்த்தா தான் தெரியும். எனக்கு அப்படி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இப்போ புரியாது, மணிரத்னம் மூவி கொஞ்சம் லேட்டாக புரியும் எல்லாருக்கும், அப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படத்தில் கமல் ஆக்டிங் சூப்பராக இருந்தது, எஸ்டிஆர் ஆக்டிங் சூப்பரு. மற்ற விட கதை அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா இருந்தது படம். லைட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது, பெருசாக போகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் டப்புன்னு போயிடுச்சு. மியூசிக் சூப்பராக இருந்ததுங்க, மியூசிக் சூப்பராக இருந்தது. ஸ்டோரி அவ்வளோ இல்லை, ஒரு வாட்டி பார்க்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சூப்பராக இருந்தது. படம் ஆவரேஜ். ஸ்டோரி தான் ப்ராப்ளம். ஆமாம், ரொம்ப நிறைய எதிர்பார்த்தேன், மணி சாருங்கிறதுனால ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்ன விதத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகலை? ஸ்டோரி எலிமெண்ட் சரியில்லை. சாரி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. படத்தில் கதை சுமாராக இருக்கு. பாசிட்டிவானா இந்த டெக்னிக்கல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே வேர்ல்டு கிளாஸ்ல இருக்கு. மேக்கிங் ஸ்டோரி தான் ப்ராப்ளம். ஓவராலாக ஆவரேஜ், மொக்க கிடையாது, ஆவரேஜ். எனக்கு தெரிஞ்சு நல்லா தாங்க இருக்கு படம். படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் வைலன்ஸா இருந்துச்சா, அதுதான் சில சீன்ஸ்ல கண்ணை மூடிட்டாங்க அம்மா. வைலன்ஸான சீன்ஸாக இருந்துச்சா? ஓகே, நல்லா இருந்தா இருந்துச்சு படம். கமல் எப்படின்னு சொல்லணும், கமல் நல்லா தான் பண்ணியிருக்காரு, எஸ்டிஆருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா மட்டும் கொஞ்சம் உயிரோட விட்டு வச்சிருக்கலாம், சாவடிச்சிட்டாங்க. இல்லை, ஓகே, போரெல்லாம் அடிக்கல, போர்லாம் இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு.